using freedom. As Christians, we do have freedom. கிறிஸ்தவர்களாக நமக்கு சுதந்திரம் உண்டு. பவுல் என்ன சொல்றார்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு சுதந்திரம் உண்டு. ஏன்னா நான் இப்போ அடிமை இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மறுபடியும் இன்னொரு அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்கலை. அதான் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கி. ஆபிரகாம் லிங்கன் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்தார். அப்போல்லாம் என்னென்னா, ஒரு ஆளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சட்டப்படி அவன் உங்களுடைய அடிமை. அவன் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும். இப்போ நம்ம வீட்டு வேலைக்கு வாங்குறோம்ல, அதுமாதிரி ஏழைகளை நீங்கள் போய் நல்லா வாங்கிக்கலாம். அது நீக்ரோ ரொம்ப நல்ல வேலை செய்யக்கூடிய உடல் திரகாத்திரமாக இருப்பாங்க. அவங்கள ஆங்கிலேயர்கள் அடிமை வியாபாரம் நடந்துச்சு. அங்கேருந்து கப்பலில் 5000 பேர் 6000 பேர் கொண்டு 50,000 1,00,000 அப்படின்னு விற்றுருவாங்க. அவங்க காலம் முறை இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். பெண்களை இது மாதிரி விற்றுட்டாங்கன்னா அவங்க காலம் முறை அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யும். ரொம்ப கேடுகட்ட வாழ்க்கை நடந்தது. ஆபிரகாம் லிங்கன் அவர்களை எல்லாம் அடிமை தலையை ஒழித்தார். இப்படிலாம் மனிதர்களை விற்கக்கூடாது, எல்லாரும் சமம் அப்படின்னு. அப்போ அவர் ஒருத்தவங்களை காசு கொடுத்து ஒரு லேடியை வாங்குறார். வாங்கிட்டு நீங்கள் போங்க, உங்களுடைய சுதந்திரமாக நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்புகிறாரு. அதால் நம்பவே முடியல. உண்மையிலே சொல்கிறீங்களா, நான் போகலாமா அப்படின்னு. நிச்சயமாக தான் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லுவாள். நம்பவே முடியாது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்த்துட்டே போகும். இல்லைம்மா, நீங்கள் விடுதலையாக்கியாச்சு, நீங்கள் போகலாம். இயேசு கிறிஸ்துவும் அதே செய்தார். பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே, அப்போ யாரோ ஒருத்தர் ஏற்கனவே அடிமைப்பட்டிருக்கான்ல, அடிமைப்படுத்தியிருக்கான்ல. அதான் அந்த இதில் விட கேட்பான், முக்தார் கேட்பான். அந்த பிராமணர் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கேட்கும்போது, நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறோம் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்லுவார். அதுக்கு பவுல் என்ன சொல்லுவான், முக்தார் கேட்பான், யார் ஒடுக்குனது, யார் அடிமைப்படுத்தினது அப்படின்னு கேட்பான். நம்மளே அடிமைப்படுத்திட்டு நம்மளே விடுதலையாக்குற மாதிரி நடிக்கிறது. அதான் இன்றைக்கி நம்ம இந்த இதில் ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு வசனம், என்னால் ரொம்ப ஆச்சரியமான வசனம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. 12 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். 12 சீடர்களும் கண்ணார கண்டார்கள். ஜேம்ஸில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக, நாங்கள் பார்த்ததும், நாங்கள் கண்ணார கண்டதும், நாங்கள் தொட்டதும் எல்லாத்தையுமே இவனுங்க பார்த்து அதில் தெளிவாக எழுதியிருப்பான் பாரு. நாங்கள் தொட்டு பார்த்ததும், கண்ணார கண்டதும், நாங்கள் ருசித்ததும் எல்லாமே செஞ்சுருக்கான். 12 பேரும் துரோகம் பண்ணிட்டு ஓடிட்டான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். இதான் விசுவாச துரோகம். இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியும். உங்களுக்குன்னு ஒன்று வந்தவொடனே துரோகம் பண்ணிட்டு ஓடிடுறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. அதோட இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது சொல்கிறான் பாரு, 110ஆம் சங்கீதத்தில் 19ஆம் சங்கீதத்தில், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. ஆண்டவருடைய நியாயம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நம்ம நினைக்கிற நேரத்தில் நடக்காது. மனசு அப்படி நொந்து போயிடுது. இது இந்த காலத்துலலாம் அந்த காலத்தில். ஆனால் இறுதியிலே ரொம்ப நாள் ஆகுது. அவருடைய நேரத்தில் தான் அது வெளிப்படும். கேட்டின் மகன் கெட்டு போனால் ஒழிய அந்த நாள் வராது. அதனால யாராவது உலகம் அழிய போது, இயேசு வரப்போறாச்சுன்னா நம்பாத அப்படின்னு தெசலோனிக்கேயர்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கு. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். சாத்தானுடைய செயலின்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அது எப்படி இருக்குமா, ரொம்ப அது அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். எல்லா ஊழியக்காரர்களும் இன்னைக்காரர் பார்த்தீங்கன்னா பொய்யான அற்புதங்களை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் இவரை செய்தார்னு சொல்லி ஆட்களை திரட்டி பண வசூல் மட்டும்தான் நடக்கும். இறுதியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எதாவது முன்னேறி இருக்கீங்களா, தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் எதையாவது கற்றிருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதான் இங்கே நமக்கு முழு சுதந்திரம் உண்டு. நீங்கள் பைபிளை படிக்கலாம், படிக்காமல் போகலாம், இயேசு கிறிஸ்துவ கும்பிடலாம், கும்பிடாமல் போகலாம். ஆனால் உங்களை நான் விடுதலை ஆக்கி விட்டேன். அதனால் நீங்கள் எல்லா கூத்து அடிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரர் பண்ணுற அநியாயம் என்ன, கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமம் என்ன, எப்படி வேணால் இருப்பேன், நான் கிறிஸ்டியன், அதனால் நான் எப்படி வேணால் ட்ரெஸ் போடுவேன், எனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு, எல்லாமே செய்கிறாங்க. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக அதை செய்கிறாங்க.
அரைகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கூட கவனிக்காமல் என் இஷ்டம், என் சுதந்திரம், நான் எப்படி வேணா இருப்பேன், ஏம்மா இப்படி தொடையை கட்டிட்டு போறியம்மா, இப்படி அசிங்கமான முறையில் நீ உடை உடுத்திருக்கிறிய, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. என் உடம்பு, என் உடை, நான் எப்படி வேணால் போடுவேன், எனக்கு சுதந்திரம் உண்டு. உனக்கு சுதந்திரம் உண்டு, நிச்சயமாகவே சுதந்திரம் உண்டு. தேவன் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்கி சுதந்திரமாக விட்டு விட்டார். உன்னுடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறது? As Christians, we do have freedom. This freedom was purchased for us by Jesus Christ. So it is very precious. இந்த சுதந்திரம் சும்மா கிடைக்கல. ஏற்கனவே நீங்கள் அடிமையில் இருந்தீங்களே, அதுக்கு உயிரை கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம இடத்துல யாராவது ஒருத்தங்க ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ அது ரொம்ப எளிதாக சொல்லணும்னா கிட்னிக்கு கெட்டு போயிடுதுல்ல, அப்போ தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தான் அந்த ரத்தம் மேய்ச்சா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கிட்னியை கொடுத்து அப்பா அம்மாவை காப்பாற்றுவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த கிட்னியை கொடுத்து, ஒரு கிட்னியை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் நிறையா போட்டோவில் பார்த்துருக்கு. மறுபடியும் நீ போய் குடிச்சிக்கிட்டே தெரிஞ்சால் என்ன ஆகும்? உன்னுடைய கிட்னி கெட்டு போய் அப்பா தன்னுடைய உயிரினாலே தன்னுடைய சொந்த கிட்னியை அவனை கொடுத்து உன்னை உயிரை காப்பாற்றிருக்கான். மறுபடியும் நான் போய் குடிப்பேன், மறுபடியும் கிட்னி பாழாகிற மாதிரி நடப்பேன்னா நீ எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே உன்னை விலை கொடுத்து வாங்கி உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது மகா உன்னதமானது, ப்ரெஷியஸ். ஃப்ரீடம் கம்ஸ் ஃப்ரம் நாலேஜ். அறிகிற அறிவினாலே உங்களுக்கு சுதந்திரம் வருகிறது. அண்ட் ஈ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The more we understand about the atom, for example, the more freedom we have to use it wisely. ஒரு அணுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால், புரிந்து கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு அதை நம்முடைய சுதந்திரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதற்கான அதிக சுதந்திரம் இருக்கும். But knowledge must be balanced by love. Otherwise, it will tear down instead of build. அறிவு இருவாப்பை உண்டாக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் நினைக்கிறானோ அவன் கொடூரமானவனாக மாறிவிடுகிறான். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்றது. அப்போ அறிவு அன்போடு சேர்ந்து இல்லை என்றால் அது என்ன ஆகும்? நிறைய பேர் பைபிளை பற்றி தெரிஞ்சுப்பான், அதனால் நீ நாசமாக போவ, நீ ஒன்றும் இல்லாமல் போவ, நீ கிறுக்கனா போயிடுவ, நீ உன்னத்துக்கெல்லாம் பாவிகள்லாம் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறத மறந்துடும். பாவம் செய்கிறவர்களே நீங்கள் நாசமாக போவீர்கள், அவமாக போவீர்கள், யாச்சும் ஜீச்சம்னு கத்துவான். இயேசு கிறிஸ்து எதுக்கையா வந்தார்னு. அப்படி என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? பாவத்திலே நாம் நீடித்திருக்கலாமா அப்படின்னு மறுபடியும் பவுல் கேட்குறார். நீங்கள் உணர்வு உள்ளவர்களாயிருங்கள், ஞானம் உள்ளவர்களாயிருங்கள், அதோடு அன்புள்ளவர்களாயிருங்கள். அப்போ இந்த சுதந்திரம், உங்களுடைய பாவத்திலிருந்து கிடைத்த விடுதலை எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா, புரிஞ்சிருந்தீங்கன்னா, அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுவீங்க. பட் நாலேஜ் மஸ்ட் பி பேலன்ஸ்ட் பை லவ். அன்பும் அறிவும் சம அளவில் இருக்கணும். அதர்வைஸ் இட் வில் டேர் டவுன் இன்ஸ்டெட் ஆஃப் பில்டப். அப்போது பக்தி விருத்தியை கட்டுவதற்கு பதிலாக அதை குலைத்து போட்டுவிடும், கிழித்து எரிந்து தாறுமாறாக்க போட்டுவிடும், பீறி போட்டுவிடும் அப்படின்னு அர்த்தம். த ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் நோஸ் தட் he has this freedom, but he also knows that freedom involves responsibility. ஒரு வலிமையான கிறிஸ்தவனுக்கு இந்த சுதந்திரம் இருக்கிறது என்பது தெரியும். அதோடு கூட இந்த சுதந்திரத்திலே பொறுப்பும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வார். நான் ஒரு உடை உடுத்தி செல்கிறேன், நான் ஒரு மேக்கப் போட்டு செல்கிறேன், நான் ஒரு பேச்சு பேசுகிறேன். இது மற்றவர்களை எந்த விதத்திலே பாதிக்கிறது? நேர்மறையாக பாதிக்கிறதா, எதிர்மறையாக பாதிக்கிறதா, அவரை கிறிஸ்துவுக்குள் கட்டுகிறதா? இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன், எவனும் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமா பாட்டை போட்டு தாறுமாறாக ஆடிக்கிட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன். இது என்னத்தினால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? யாராவது ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவினுக்குள்ளே வழி நடத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்குமா? சில பேர் என்ன பண்ணுறான், ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள சினிமா பாட்டுக்கு ஆடுறது. இதனால யாருக்குமே தெரியாது சார், அதனால நான் ரூமுக்குள்ளே நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு சுதந்திரம் உண்டு. சுதந்திரம் உண்டு, தாராளமாக அனுபவிச்சுக்க. உன்னுடைய பிள்ளை இதை பார்த்து கொண்டிருக்கும், உன்னுடைய மனைவி இதை பார்த்து கொண்டிருப்பாள். நீ வெளியிடத்திலே இயேசுவை பற்றி பேசும்போது உன்னுடைய சொந்த மனைவியும் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பாள்.
அதான் இயேசு சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு மரியாதை இல்லைன்னா நீ எப்பேற்பட்ட அயக்கிய பயலாக இருப்ப. ஏன்னா தேவன் தந்த கர்த்தருடைய ஆவி, கர்த்தர் தந்த மனசாட்சி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நிறுத்து பார்க்கும். அது உள்ளத்தில் உள்ளதை நிறுத்து பார்க்கும். எங்கள் அப்பாலாம் செய்கிற என்ன அநியாயம் தெரியுமா? பேசுவாங்க. உங்களுடைய பிள்ளைகளே இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அம்மா அவர் பேசும்போது மட்டும்தாம்மா இப்படி பேசுவார், சரியான அயக்கிய பயப்பா. நீங்கள் என்னை குறித்து இப்படி சொன்னீர்கள்னா நான் என்னத்துக்கு பேசணும், என்னத்துக்கு நான் பைபிள் படிக்கணும், என்னத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தும்? எனக்கு சுதந்திரம் தான் இருக்குது, நான் எப்படி வேணால் இருக்கலாமா, என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணலாமா? இன்றைக்கி அதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் செய்வது. ஐ ஹாவ் த ஃப்ரீடம், ஃபார் எக்ஸாம்பிள், டு டேக் மை கார் அவுட் ஆஃப் த காரேஜ் அண்ட் டிரைவ் இட் ஆன் த ஹைவே. எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனக்கு சொந்த கார் இருக்கிறது, டீசல் போட பணம் இருக்கிறது, நான் என்னுடைய வண்டியை எடுத்து ஹைவேஸில் நான் ஓட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, என்கிட்ட ஐ ஹாவ் த லைசன்ஸ், பட் ஐ மஸ்ட் டிரைவ் இட் ரெஸ்பான்சிபிளி. ஆனால் இடது பக்கம் போனால் இடது பக்கம் தான் போகணும். ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கே ஓவர்டேக் பண்ணணுமோ அங்கே தான் எடுக்கணும். எல்லா ரூல்ஸையும் ஐ மஸ்ட் ஃபாலோ, ஐ மஸ்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அடுத்த அப்பாவிகளை கொலை செய்து விடுவேன், என்னை நானே காயப்படுத்தி கொள்வேன். ரெண்டுமே நடக்கும் இல்லையா? ஐ எம் நாட் ஃப்ரீ டு டிரைவ் அட் எனி ஸ்பீட் ஆன் மை ஸ்ட்ரீட். என்னுடைய தெருவில் நான் பாட்டு இப்போ தெருவில் கார் எப்படி போகுது? இவன் தான் புதுசாக காரை ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்ச மாதிரி 2500 கிலோமீட்டர் வேகத்தில் தெருவில் போவோம். இப்போ அன்றைக்கி மெட்ராஸுக்கு போகிறேன், எங்கள் சிதப்பா பையன் என்ன பண்ணுறான்? அவன் காரை ஒழுங்காக ஓட்டுவான், என் காரை எடுத்து ஆக்சிலேட்டர் போட்டு அமுத்துறது, கர்ரு புர்ருன்னு ஓட்டுறது. அப்போ என்ன அர்த்தம்? யூ டோன்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஊரா ஓட்டுக்காரை நீ எப்படி வேணால் ஓட்டலாமா? இப்போ என் காரை நான் எப்படி டிரைவ் பண்ணுறேன்? இப்போ நான் ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஐ மஸ்ட் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக நான் கண்ணாமனா சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்க தெருவுக்குள்ளே டர்புருன்னு போகலாமா? தேவையில்லாத இடத்துல காரை ரேஸ் பண்ணலாமா? அடுத்தவங்க காருன்ற அறிவு வேண்டாமா உனக்கு? எவ்வளோ ஒரு அநியாயத்தை பண்ணுறீங்க. அப்போது நம்முடைய சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி வேணால் பேசலாம். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பாவனைகள், உன்னுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். விட மாட்டாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு முன்னிலையில் வரும்போது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்முடைய செயல்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஃபஸ்ட்டு டைம் அவங்களை கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்து பார்ப்பாங்க, அடுத்தப்புறம் அவங்களுக்கு சீல் அடிச்சிடுவாங்க. அவன் அப்படி தான்டா, சும்மா நேரம் பார்த்தாலும் ஆளும் ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் அவன் பேச்சுறதெல்லாம் ப்ராடுடா, அது சீல் வச்சுருப்பாங்க. சோழி முடிஞ்சு போச்சு, லைஃப் டைம் நீங்கள் அவ்வளோதான், மாற்றமே கிடையாது. தட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி. எப்படியாப்பட்டவன், யார் எப்படி டைப்? ஐயோ அவனை பற்றி கேட்க சும்மா என்னத்தையும் தெண்டத்துக்கு இருக்காங்க, ஏமாத்துறவன் ப்ராடியா? யார்? அவங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அவனுடைய நண்பனாக இருக்கான் பாரு, அவனே இப்படி சொல்லுவான். அவனுடைய மனைவியே சொல்லுவாங்க, அவனுடைய பிள்ளைகளே என்ன சொல்லுவாங்க? ஆமாம், எங்கள் அப்பா பேச்சு மட்டும்தான், மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. பொய் சொல்லுவார் நிறையா. அன்றைக்கி ஒரு பொண்ணு சொன்னிச்சுல, இந்த ஸ்வீட்டுக்கார பொண்ணு, எங்கள் அப்பா என்னை பொய் சொல்லவே சொல்கிறாருங்க. they only please me or will they glorify Christ? அவை என்னை மட்டுமே, எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை தருமா, அல்லது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்? நம்முடைய வாழ்வின் நோக்கமே என்ன? தேவனுடைய நாமத்திற்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய பெயருக்கு மகிமையை கொண்டு வருது. எல்லாரும் நம்முடைய செய்கைகளை பார்த்து ஆண்டவரை துதிக்கணும். இது ஒன்று தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம், வாழ்வின் குறிக்கோள். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் செய்யுங்க, எந்த வேலை வேணால் போங்க, உங்களுக்கு யூ ஹாவ் ஆல் த ஃப்ரீடம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, நான் தரேன். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறேன். நீங்கள் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். 100%. நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், யார் கேட்டாலும் தருவேன், தேவனுடைய சித்தத்தின்படி. ஆனால் அதனாலே உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் வருதா, அல்லது கிறிஸ்துவின் நாமத்தை மற்றவர்கள் புகழுகிறார்களா? வில் தே ஹெல்ப் மீ டு வின் த லாஸ்ட் டு கிரைஸ்ட் ஆர் டர்ன் தம் அவே? அவை என்னை இழந்து போனவர்களை கிறிஸ்துவனிடத்திலே நடத்துவதற்கு உதவியாக இருக்குமா, அல்லது அவர்களை கிறிஸ்துவனிடத்திலிருந்து திரட்டி விடுமா? உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், உங்களுடைய பயோடேட்டாவை பார்க்கிறவர்கள், இதில் இன்ஸ்டாகிராமில் பயோ அப்படின்னு ஒன்று இருக்கும், உங்களை பற்றி
ஃபேஸ்புக்கை போய் பாரு. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, போலீஸில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே. அன்றைக்கி கூட ஒரு படத்தில் பார்த்தோம்ல, என்னடா அவள் ஏற்றி வச்சுருக்க ஃபேஸ்புக்கில், அப்புறம் கரும பொம்பளை படமாக ஏற்றி வச்சுருக்க, அவ்வளோ கேவலமானவனடான்னு கேட்பான். நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பது உங்கள் பயோவில் தெரிஞ்சிடும். இப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறாயா, அதில் தெரியும். இதனாலே என்ன மகிமையை ஆண்டவருக்கு நீ கொண்டு வந்திருக்க கேட்பாங்க எல்லாருமே. எல்லா மக்களும் பார்க்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. அவர்கள் உங்களுடைய நடத்தையை பார்த்து தேவனுடைய நாமத்தை புகழுகிறார்களா அல்லது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்களா, கிறிஸ்துவனிடத்தை விழுந்து விலகி போகிறார்களா? யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு கண்டிப்பாக பொறுப்பு உண்டு. என்ன உன்னுடைய வாலில் நீ வச்சுருக்கிற, உன்னுடைய ஸ்டேட்டஸில் நீ என்ன வைக்கிற? டெய்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சார் நம்மகிட்ட தான் சார் அப்படி பேசுகிறான், அவன் ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பேரும் பார்க்குறாங்க. அப்போது வில் தே ஹெல்ப் டு வின் த லாஸ்ட் டு கிரைஸ்ட் ஆர் டர்ன் தம் அவே? The way we use our freedom and relate to others indicate whether we are mature in Christ. நாம் எப்படியெல்லாம் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோமோ, அது எப்படியெல்லாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமோ, இதெல்லாம் நாம் கிறிஸ்துவிலே எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. அல்லது கிறிஸ்துவுக்காக நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை காட்டுகிறது. அல்லது என்னுடைய சுதந்திரத்தை நான் கிறிஸ்துவுக்காக பொறுப்புடன் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை காட்டுகிறது. Strong and weak Christians need to work together in love to edify one another and glorify Jesus Christ. அப்போ விசுவாசத்திலே வலிமையானவர்களும் விசுவாசத்திலே வலிமை இல்லாதவர்களும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கூடி உழைக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் பேசுங்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இதான் இங்கே வருது. அப்போ அது மாதிரி செஞ்சிடாதீங்க. அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இருக்கணும். பிசாசானவனால் ஆக்கப்பட்டு இருந்தால் எப்படி இருப்பான்? உன் ஜோலியை பாரு, எனக்கு தெரியும், பெரிய இயேசு வந்து சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு. எங்கள் அண்ணன்ட்ட ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி வசனம் இருக்குது அப்படின்னா. ஆமாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சுக்கப்போ, அது எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா. நான் இப்படி தான் இருப்பேன். இவர்களினாலே நான் பல ஆண்டுகள் வந்து கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போயிருக்கேன். ஆமாம், என்னத்தை ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னான் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃபாலோ பண்ணேன். இது மாதிரி நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். அவன் இப்படி சொன்னதுலேருந்து அப்போ எல்லாமே ப்ராடு போயிடுவலா அப்படின்னு 2 ஆண்டுகள் பின்னாடி போயிட்டேன். அப்புறம் தான் இயேசு சொன்னார், என் கூட இந்த யூதாஸ் கரியத்தை அப்படி தாண்டா பண்ணா, நீ என்னடா இப்படி இருக்க, வா நானும் உனக்கு உண்மையை கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதான் பவுல் சொல்கிறார், எந்த ஆவியும் சோதித்து பாருங்கள். ஒரு நிருபத்தினாலாவது எங்களிடம் வந்த ஒரு ஆவியினாலாவது யாராவது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க. இன்றைக்கி தெசலோனிக்கேயரில் அதானே படிக்கிறோம். அது செய்யாதீங்க. நிறைய பேர் போய் சொல்லுவோம், நிறைய ஊழியக்காரன் போய் சொல்லுவான், உங்கள் கூட இருக்க அண்ணன் தம்பி போய் சொல்லுவான். நீங்கள் நம்பாதீங்க, என்னிடத்தில் வந்து கேளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவரிடத்திலே தனிமையிலே ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்திலே பொதுவாக எல்லாரும் கூடியிருக்க இடத்துல ஜெபிக்கணும். இங்கே ஒரு சில பேர் 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது உங்களுக்கு நடக்குது. ஏன்னா அந்த ஆலயம் அநேகர் கூடும் இடம், அங்கே பரிசுத்த ஆவியார் நடமாடும் இடம். அந்த இடத்துல போய் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் அவருடைய சித்தத்தினாலே எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஆலயம் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஒரு ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்திலே நம் விசுவாசத்தில் பலவீனமானவர்களும் விசுவாசத்திலே வலிமையுள்ளவர்களும் நாம் கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். இஃப் தேர்ஃபோர் த சன் ஷால் மேக் யூ ஃப்ரீ, யூ ஷால் பி ஃப்ரீ இன்டீட். குமாரன் உங்களை விடுதலையாக்கல ஜானில் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்க. ஜான் வந்து என்ன போட்டிருக்குன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு. தேங்க் காட் ஃபார் யுவர் ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் அண்ட் அஷ்யூர் ஹிம் தட் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் ஃப்ரீடம் இன் வேஸ் ஹி வுட் அப்ரூவ். உங்களுக்கு கிடைத்திருக்க சுதந்திரத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா தேவன் உங்களை அடிமைத்தனத்திற்கு அல்ல. நிறைய பேர் பாருங்கள், கடனில் இருப்பாங்க, நோயில் இருப்பாங்க, பாடுகளில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு பயந்தே இருப்பாங்க. மனிதர்களுக்கு பயந்தே தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படின்னு ஒரு வசனம் இருக்குது. வாழ்நாள் படி ஏதோ ஒரு காரணத்தினால யாருக்கோ ஒருத்தருக்கு பயந்து 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 வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பயமே இல்லாமல் தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த சுதந்திரத்தை நீங்கள் பொறுப்புள்ள விதங்களிலே பயன்படுத்த ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள் என்பதுதான் இன்றைய அசைன்மெண்ட்டு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க.
1 Corinthians 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் பூசியாதிருப்பேன். பாரு, கறி சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாம் என்ன கறி சாப்பிட்றீங்க லென்த்து நாளில் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த்து டேஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, கண்ணீரோடு அழுதுகிட்டு இருப்பான். அவர் ஏற்கனவே ஜெயம் பண்ணி எல்லாம் ஜெயிச்சிட்டாரியா, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் ஏசி சொல்லிட்டாரு. அதனால் லென்த்து நாள் கட்டில் நீங்கள் வந்து கறி சாப்பிட்றது ஒன்று தான், சாப்பிடாத ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னா கேட்க மாட்டான். இல்லை, நான் ஆண்டவருக்காக அழுவேன். சரி அழுகுனா அழு, இப்போ என்ன அவங்க கூட சேர்ந்து நானும் சாப்பிடக்கூடாதா? சரி நான் சாப்பிடாமல் இருக்கேன். இதுதான் என்னுடைய சுதந்திரம், எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா? சரி உங்களுக்காக நான் சாப்பிடாமல் இருக்கேன். எனக்கு தெரியும், விக்கிரக ஆராதனை கோயிலில் போய் நான் அங்கே படைக்க விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் அதற்கு படைக்கப்பட்டது ஒன்றுமில்லை என்றும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அங்கே போய் எனக்கு சாப்பிடணும் தான், விக்கிரமே இல்லை, நான் எங்கே வேணால் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸோட, எனக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ அசுத்தாவே என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, அவர்களுக்கு படைக்கப்பட்டது கொடுத்தாலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவிசியாவாசியான ஒருவன் நான் விக்கிரக ஆராதனை கோயிலில் உட்கார்ந்து சாப்பிடுவதை கண்டால், பார்த்தியா இங்கே போய் இங்கே சாமியை கும்பிட்றான், ஆனால் இங்கே வந்து இயேசுதான் சொல்கிறான் அப்படின்னு அவன் தடுமாறிடக்கூடாது. அதுக்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறேன்னு பவுல் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழும் விதம் எப்படி இருக்கிறது, அதை பார்த்து எத்தனை பேர் தேவனிடத்தில் வருகிறார்கள் அல்லது தேவனை விட்டு ஓடுகிறார்கள், இதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது. பேதுருவை பார்த்து என்ன சொன்னா, சும்மா பேசிக்கிட்டு உன் பேச்சு தெரியுது நீ இயேசுவோட இருந்தவன்னு அப்படின்னு அடித்து சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இயேசும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எனக்கு தெரியாதுங்கிற, அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கா, அறிவு இருக்கா அவனுக்கு, சோறு தாண்டிங்க என்ன தெரிஞ்சுங்கிறா அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் விடவும் தொடங்கினான். அந்தளவுக்கு வலிமையாக எல்லாம் தெரிந்திருந்தும் என்ன பண்ணா, இயேசு விட்டு துரோகம் பண்ணிட்டான். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டது. இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறதுக்கு வாய்களே பேசுவான், அப்படியே பாடுவான், ஜெபம் பண்ணுவான், நல்லா அருமையாக ஜெபம் பண்ணுவான், நீ மூலமாக வார்த்தைகளை போட்டு ஜெபம் பண்ணுவான். எப்படி பிரதர் நம்ம ஜெபம் எப்படி இருந்துச்சு? உன் ஜெபத்தை விட ஏன் ஜெபத்தை பாரு. இவங்க ஜெபத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உன்னைய விட சூப்பராக ஜெபம் பண்ணுவேன், அவருடைய ஜெபம் சூப்பராக இருக்கும். இப்படி ஜெபத்தில் அதிக வசனிப்பினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, போய்கிட்டே இரு. இயேசு முன்னாடியே சொல்லிட்டா, நீங்கள் ஜெபம் பண்ண வரும்போதே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுங்க. சும்மா டிசைனாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய சுதந்திரம் மற்றவர்களை எப்படி பாதிக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். இதுதான் யூஸிங் ஃப்ரீடம். ஓகேயா?